வெப்பத்தின் அளவு குறைவாய் போயிடும். இதைதான் சமுதாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்ச உடனே மாத்திரையை போட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஜீரணத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. சளி பிடிச்சவன் பரவாயில்ல, சளி 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 பிடிச்சவன் பரவாயில்ல, ஒரு வாரத்துக்கு மாத்திரை சாப்பிடுவான், ஒரு வாரத்துக்கு ஜீரணம் கிடக்கும். சர்க்கரை வியாதிக்கு அவன் நிலைமை வாழ்நாள் பூரா ஜீரணம் கடுமையா சாப்பிட்டு முடிச்ச உடனே மாத்திரையை போட்டு தண்ணியை குடிச்சீங்கன்னா பார்த்துக்கோ. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மாத்திரையை போட்டு தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா உங்க ஜீரணம் கெடாது. ஏன் அரை மணி நேரம் கேட்குறீங்களா? கேட்பீங்கன்னு தெரியும். ஒண்ணுமில்லை, உங்க வீட்டுல குக்கர் விசில் அடிக்குதா? ஆமா அவன் அவன் 3 விசில் அடிக்கும் இல்லையா? 3 விசில் அடிச்சா என்ன அர்த்தம்? சோறு வெந்துருச்சுன்னு அர்த்தம்னு நீங்க சொல்லுவீங்க. சோறு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. சோறு வேகிறதுக்கு தேவையான கொதிநிலை வந்துருச்சு என்பதை குக்கர் விசில் அடித்து காட்டுகிறது. புரிகிறதா? நீங்க அந்த கேப் போடுறீங்க பாருங்க, இடைவெளி. அந்த இடைவெளி, அதாவது அந்த குக்கர் விசில் அந்த இதை மூடி அப்படி எடுக்கும்போது அப்பதான் வெந்து முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி திறந்தீங்கன்னா தண்ணியும் அரிசியுமா அரை வரையா வெந்து. ஆக அந்த கேப் விட்டாதான் வேகும். அது போல இறைப்பையில சுரந்த அக்கினி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நீங்க போட்ட சாப்பாட்டை செரிக்கிறது இந்த அரை மணி நேரத்துக்குள்ள செரிச்சுக்கணும். புரியுதா? ஆகையினால அரை மணி நேரம் விட்டு மாத்திரையை போட்டு தண்ணியை குடிச்சுக்கணும். ஒரு டாக்டர் சொல்றதுக்கு மறந்துருக்கலாம். அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும், 1000 பேர்த்த பார்க்க வேண்டியிருக்கும், சொல்ல மறந்துருப்பாங்க. போயிட்டு போட்டோம். நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஜீரணம் கெடாது, மருந்தும் வேலை செய்யும். மருந்து வேலை செய்யற போதெல்லாம் ஜீரணம் கெட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? சர்க்கரை வியாதியா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், தினசரி மாத்திரை போடணும்ல. அப்ப ஜீரணத்தை தினசரி கெடுத்துக்கிட்டு இருந்தா சத்தே கிடைக்காது. சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? சரி. சாப்பிடும் போது தண்ணி அடிக்கூடாது. தொண்டையில சிக்கிச்சுன்னா விக்குச்சுன்னா அதுக்கு தான் சொன்னேன். தொண்டையில சிக்காம விக்காம இருக்கிறதுக்கு தான் ஜல பரிசேஷனம். தண்ணியை ஊத்தி 3 தடவை இந்த அவாத்துல எல்லாம் செய்வாளோ இல்லையோ, ஜல பரிசேஷனம் அப்படி பண்ணிட்டேன்னா தொண்டையில சிக்காது விக்காது. எப்படி? ஏன் சிக்குது விக்குது தெரியுமோ? பாரு, நமக்கு மூச்சு மூக்குல காத்து போகும், வாய் வழியே சோறு போகும். சாப்பாடு போறதும் இது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக். அதாவது இது ஒரு பாதை, இது ஒரு பாதை. இது உணவு பாதை, இது மூச்சு பாதை, காற்று பாதை. ஆனா இங்கதான் வேற வேற ஓப்பனிங். ஆனா தொண்டையில ஒரே ரூட் தான். தொண்டைக்கு கீழே 2ஆ பிரியும். எப்படி? இதுக்கு பேரு எபிக்ளாட்னு பேர். இதுக்கு கீழே ஈசோபேகஸ் அப்படின்னு பேர். ஒரு டிராக்குக்கு ஈசோபேகஸ் பேரு, இன்னொரு டிராக்குக்கு வந்து மூச்சுக்குழலுக்கு வந்து பிரீத்திங் ஏரியா சொல்லுவோம் இல்லையா, பிராங்கியல் அப்படி சொல்லுவாங்க. ஒன்னு லங்ஸுக்கு போகும், இன்னொன்னு இரைப்பைக்கு போகும். அப்படி 2 குழாய் இதுக்கு கீழே இருக்கு. அதனால இது தொண்டை குழின்னு பேர். இந்த குழியில இருந்து அது 2 ஆரம்பிக்குது. ஆனா இந்த 2 குழாய்க்கு ஒரே ஒரு மூடி தான் இருக்கு. பாத்தீங்களா? ஒரே ஒரு மூடி. அதுக்கு பேர் எபிக்ளாட் அப்படின்னு பேர். இந்த எபிக்ளாட் எப்பவுமே மூக்கு வழியா காத்த நம்ம நுரையீரலில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். மூக்கு வழியா போற ஆகாரம், காற்று ஆகாரம் இருக்கு இல்லையா, அதை நம்ம நுரையீரல் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மலத்தை வெளியே தெளிவிட்டு இருக்கோம். அது காற்று கழிவு. 24 hours அதுக்கு ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. அது தானியங்கி. காத்து போயிட்டே இருக்கிற பொழுது இந்த த்ரோட், தொண்டை உலர்ந்து போய்விடும். ஈர துணியை ராத்திரியில காய போட்டீங்கன்னா காலையில காஞ்சிருக்கும். பார்த்திருக்கீங்களா? ராத்திரியில சூரியன் கிடையாது, ஆனாலும் காஞ்சிருக்கும். ஆக காத்து துணியை எப்படி உலர்த்துகிறதோ அதுபோல மூக்கு வழியாக செல்லும் காற்றானது தொண்டையை உலர வைத்து விடும். புரியுதா?
அந்த உலர்ந்த தொண்டையை நனைத்து விட்டு உண்போமே ஆனால் தொண்டையில சிக்காது விக்காது. இதுக்கு தான் தண்ணியை ஜலபரிசேஷனம் பண்ணி உறிஞ்சி குடிக்க கிராமத்துல நீர் ஓடா வருதுன்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல ஜலபரிசேஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா தொண்டை, உலர்ந்த தொண்டை ஈரமாயிடும். இப்ப நீங்க சாப்பிடும் பொழுது தொண்டையில சிக்காது விக்காது. எப்படி கேக்குறீங்க? அதாவது சுவாச குழாயி சுவாசம் நடந்துட்டு இருக்கும்போது உணவு குழாய் எப்பயுமே மூடி இருக்கும். உணவு குழாய்க்கு மேல இருக்கிறது தொண்டை காத்தோட்டமா தான் இருக்கும். அதுல உலர்ந்து போயிடும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நனைச்சிட்டீங்க அப்படின்னா தொண்டை இப்ப நனைஞ்சிருக்கும். நீங்க எப்பெல்லாம் முழுங்குறீங்களோ அப்போ அந்த ஒரு மூடியானது மூச்சு குழாயை அடைச்சிட்டு உணவு குழாயை ஓபன் பண்ணிக்கணும். வழக்கமா உணவு குழாயை அடைச்சிட்டு மூச்சு குழாயை திறந்து வச்சிருக்கோம் காத்து போறதுக்கு. ஆனா சாப்பிடும் போது சாப்பிட்டுட்டு முழுங்கும் பொழுது, மென்னுட்டு முழுங்கும் பொழுது உணவு குழாயை ஓபன் பண்ணி மூச்சு குழாயை அடைக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உங்க எச்சில நீங்க முழுங்கி பாருங்க, சுவாசம் நடக்காது. ஏன்னா அது லாக் போட்டு அடைச்சு வச்சிடும். செஞ்சு பாருங்க, என்ன எனக்கு போகுது செஞ்சு பாருங்க. சரி, ரைட், புரிஞ்சுதா? சரி, இப்ப இந்த தொண்டையை நினைச்சிட்டோம் அப்படின்னா சிக்காது இருக்காது. அம்மா வச்ச தண்ணி எடுத்து குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏங்க சாப்பிடும்போது தண்ணி குடிச்சா உள்ள அணையும்னு சொன்னீங்க, இப்போ கையில உறிஞ்சி குடிக்க சொல்றீங்க, அது அணையாதா? கேட்பீங்க, தெரியும்யா, கேட்பீங்க, தெரியும், அணையாது. எப்படி? இந்த மலவாய் இருக்கு இல்லையா, மலவாய் மோஷன் போற இடம், அதுல ஒரு சுருங்கி விரியும் தன்மை இருக்கிறது. அதுக்கு பேரு அனல் ஸ்பிங்டர். ஸ்பிங்டர் அப்படின்னா சுருங்கி விரியும் தன்மை. இப்போ மூக்கு சுருங்கி விரியாது, இது இப்படியாதான் இருக்கும். ஆனா உதடு பாருங்க, அந்த சுருங்கி விரி தன்மை இருக்கு. இங்க எப்படி சுருங்கி விரியுதோ இதே எலாஸ்டிக் மாதிரி இரைப்பைக்கு மேல ஒரு சுருங்கி விரியும் தன்மை இருக்கிறது, இரைப்பைக்கு கீழே ஒரு சுருங்கி விரியும் தன்மை இருக்கிறது, மலவாய்கிட்டையும் சுருங்கி விரியும் தன்மை இருக்கிறது. ஆக 4 சுருங்கி விரியும் தன்மை இருக்கிறது. இரைப்பைக்கு மேல இருக்கிற சுருங்கி விரியும் தன்மைக்கு பேரு கார்டியாக் ஸ்பிங்டர். கார்டியாக் ஸ்பிங்டர்னா ஹார்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஹார்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது பேரு கார்டியாக் ஸ்பிங்டர்னு பேர். இரைப்பைக்கு கீழே இருக்கிற பேரு பைலோரிக் ஸ்பிங்டர்னு பேர். மலவாய்க்கு இருக்கிற அனல் ஸ்பிங்டர்னு பேர். நீங்க அப்படி உறிஞ்சி குடிக்கும் பொழுது, அப்படி உறிஞ்சும் பொழுது தண்ணியும் காத்தும் உள்ள போகும். செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. எப்படி செஞ்சு பார்ப்பீங்க பாருங்க. நெஞ்சில கை வச்சு, அந்த பழைய டிவில நான் பேசியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெஞ்சில கை வச்சு உறிஞ்சி குடிக்கும் பொழுது, உறிஞ்சும் பொழுது இந்த மார்புக்கு பக்கத்துல ஒரு சுருங்கி விரிகிற தன்மை ஒண்ணு ஏற்படும். நீங்க உறிஞ்சிற உடனே இரைப்பைக்கு மேல இருக்கக்கூடிய, உறிஞ்ச உடனே என்ன பண்ணும், மூச்சு குழாய் அடைவற்றும், உணவு குழாய் ஓபன் ஆகும். ஆனா இரைப்பைக்கு மேல கூடிய ஸ்பிங்டர் லாக் விடும், க்ளோஸ் பண்ணும். இப்ப காத்தும் தண்ணியும் உள்ள இறங்கும். காத்தும் தண்ணியும் உள்ள இறங்குறதுல காத்து முந்தி கொண்டு செல்லும், தண்ணி பின்னால் செல்லும். காத்தி முந்தி கொண்டு சென்றவுடன் அந்த ஸ்பைலோரிக் ஸ்பிங்டர், கார்டியாக் ஸ்பிங்டர் மூடி இருந்தது இல்லையா, அதுல முட்டி காத்து மேல வரும். பின்னாடி வர தண்ணியை மேல செதறடிக்கும். உணவு குழாய் முழுக்க நனைச்சு அப்படி பிசிறி விடும். என்ன சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இரைப்பைக்குள்ள தண்ணி போகாம இருக்கிறதுக்கு தண்ணி எப்படி உறிஞ்சி குடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். யாரு? சடை வச்சவன், கொண்டை போட்டவன், பட்டை போட்டவன், காட்டுக்குள்ள உட்கார்ந்து தூங்கினவன், அவன் சொல்லி கொடுத்துருக்கிறாயா. எப்படி தெரியுமா? பாம்பும் சாகணும், கம்பும் அடையக்கூடாது, தண்ணியும் குடிக்கணும், ஆசிட்டும் அடையக்கூடாது, அதுக்காக சொல்லி கொடுத்துருக்கிறான். நீங்க என்னமோ இது அவ ஆத்துலதான் செய்யணும், நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு செய்யாட்டா போங்க. அப்புறம் தண்ணியை குடிங்க, ஜீரணத்துக்கு எடுங்க, ஆஸ்பத்திரி போங்க. எவன் வேண்டாம்னா செஞ்சா நல்லது. ஆரம்பத்துல செய்யறதுக்கு புதுசா எது செஞ்சாலும் வெக்கமா தெரியும். பழகிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாம் சரியா போயிடும்.
அப்படிதான் புது பொண்ணு மாப்பிள்ளை எப்படி ஆரம்பத்தில் வைக்கப்படுவாங்க அது மாதிரி பழையக்குங்க எல்லாம் சரியா போயிடும். நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. பழைக்கு ஆக சாப்பிடும்போது தண்ணி குடிக்கப்படாது. உறிஞ்சி குடிச்சுட்டா தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சாப்பிட்டு முடிச்சோம் தண்ணி குடிக்கக்கூடாது. இன்னும் சில பேர் பெரிய இப்ப சயின்ஸ், நீ நெய் சாப்பிடாத உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, அப்புறம் தேங்காய் சாப்பிடாத கொலஸ்ட்ரால் இருக்கு. ஐயோ ஐயோ போங்க. ஏயா இறைப்பையில சுரக்கிறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், திரவ ரூபத்தில் உள்ள அக்னி. அதுக்கு பேரு திராவகம்னு பேர். அக்னி தண்ணி பட்டா அணையும் அப்படின்னா சாப்பாட்டோட நெய் போட்டு சாப்பிட்டா அக்னி என்னையாகும்? அதிகமாகும் இல்ல? இப்ப ஜீரண சக்தி நல்லா ஆகுமா ஆகாதா? அவர் என்ன பெரிய வேத வாக்கையா சொல்லிவிட்டாரு? நெய் ஊத்தி சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. சரியா? ஆமா, தினசரி ஒரு ஸ்பூனாவது நெய் சாப்பிடுங்க. கண்ட கழுதியை சாப்பிடுறதை விட்டு சாப்பாட்டோட இது நெய். வசதி இருந்தா, வசதி இல்லையா வீட்டுல இருக்கிற நல்லெண்ணெய் கொஞ்சம் லேசா உரப்பா இருக்கா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடு. உரப்பா இருக்குன்னு தண்ணி தண்ணியை குடிச்சுட்டு இருக்கா, ஜீரணம் கெட்டு போயிடும். நல்லெண்ணெய் விட்டுக்கோ, உரப்புக்கு வந்துடும். ஜீரண சக்தியும் நல்லா அதிகமாகும். கொஞ்சம் நஞ்சு இருக்கிற நல்லா எரியும். நல்லது. நல்ல எண்ணெயா பார்த்து வாங்கி சாப்பிடியா? இப்ப நிறைய கலப்படம் உலாவிக்கிட்டு இருக்காம, அதையும் பார்த்துக்கோ. குறைஞ்ச விலைன்னு வாங்காத. தீபத்துக்கு குறைந்த விலையில் எண்ணெய்பா, அதெல்லாம் தரங்கட்ட எண்ணெய். அதெல்லாம் சாப்பாடுக்கு பயன்படுத்தக்கூடாது. நல்ல காஸ்ட்லியா இருக்கிற நல்ல எண்ணெயா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. சரியா? தேடுங்க கிடைக்கும். அதான் யாரும் கேட்காதீங்க. நீ தேடு உனக்கு என்ன வேலை? சரி, நல்லது. ஆக சாப்பிடும் போது தண்ணி குடிக்கப்படாது. ஆனா சாப்பாடு என்ன பண்ணிக்கலாம்? நெய் ஊற்றி சாப்பிடலாம். அடுத்தது, சாப்பிடும் பொழுது பேசப்படாது. ஏன் பேசப்படாது? எங்க அப்பா சொல்லுவாரு, அவங்களாம் பள்ளிக்கூடம் போகாதவங்க. பள்ளிக்கூடம் போனவன் என்னதை கேள்விட்டான், ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி நடந்துக்கிறான், இந்த சீக்கை நினைச்சுக்கிட்டே இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆமா, இது படிச்சவன் பண்றவன். எங்க அப்பா பள்ளிக்கூடம் போல, பரவாயில்ல, நல்லா தான் இருந்தாரு. என்னையும் நல்லா தான் வச்சிருக்காரு. இந்த பேசிக்கிட்டே பசங்க தானே நாங்க 5 பேரு பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். பேசாம சாப்பிடான்னு சொல்ல மாட்டார், அன்பா சொல்ல மாட்டார். மூடிக்கிட்டு சாப்பிடா அப்படியும் பாரு. மூடிட்டு சாப்பிடறான்னு என்ன அர்த்தம்? பேசாம சாப்பிடுறான்னு அர்த்தம். சரியா? அதைத்தான் மூடிட்டு சாப்பிடறான்னு கோபத்துல சொல்லுவாங்க. நானும் அர்த்தம் சொன்னேன், பேசாம வாயை மூடி சாப்பிடணும்னு சொன்னேன். சரி, ரைட். வாய் திறந்தா தான் உணவு உள்ள போகும். அதுக்கப்புறம் மூடிட்டு சாப்பிடுங்க. அதாவது பேசாம சாப்பிடுங்கன்னு அர்த்தம். வாய் திறந்து சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா காத்து போயிடும் அப்படிமா. நத்திங். இங்க காத்து வாய் வெளியே போறதுக்கு சிஸ்டமே கிடையாது. பேசி பாருங்க, காத்து உள்ள இருந்து வெளியே வருதா இல்ல வெளியில இருந்து உள்ள போதான்னு பாருங்க, பார்க்கலாம். கையடி வைங்க, பேசி பாருங்க. கையை வைங்க, பேசி பாருங்க. உள்ள இருக்கிற காத்து உங்க உள்ளங்கையில வந்து மோதும். வெளியில இருக்கிற காத்து உள்ள போகாது. ஆக மூடிட்டு சாப்பிடணும் என்ன அர்த்தம்? பேசாம சாப்பிடணும் அர்த்தம். வாய் திறந்திருந்தா காத்து உள்ள போயிருங்கிறது தவறான கான்செப்ட். ஆக உள்ள இருந்து வரக்கூடிய காற்றானது நம்ம இந்த பகுதியில சுரக்கக்கூடிய, அதாவது டைலின் அமலைஸ், அந்த டைலின் அமலைஸ்ங்கிறது தான் சலைவா, எச்சில் உற்பத்தி ஆகும். அந்த டைலின் கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய அமலைஸ், அது ஒரு மைல்டு ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல மருத்துவம் படிச்சவங்க சொல்லுவாங்க, படிச்சிருக்காங்க சொல்றாங்க. நமக்கு எச்சில், உமிழ்நீர். திருவள்ளுவர் எச்சில் தான் சொல்றாரு, நாகரிகமா உமிழ்நீர்னு சொல்லுவாங்க. இந்த உமிழ்நீரானது டைலின் கிளாண்ட்ல இருந்து வரும். அந்த உமிழ்நீருக்கு பேரு டைலின் அமலைஸ்னு பேர். இந்த எச்சில் என்ன பண்ணும் தெரியுமா? இந்த +2 உயிரியல் புத்தகத்துல போட்டிருக்கான். வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி டைலின் அமலைஸ்? பார்த்த உடனே நமக்கு ஆனந்தமா போயிடுச்சு. இதுக்கு ஒரு 3-4 வருஷம் இந்த ஸ்டோரியை ஏன் அப்பா பேசாம சாப்பிடணும் மூடிட்டு சாப்பிட சொன்னார் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். சமஸ்கிருதம் படிக்க போற போது அங்க ஒருத்தர் அவர் ஒரு க்ளூ கொடுத்தார். அடுத்த நாள் +2 உயிரியல் புத்தகத்துல அந்த எச்சில் என்ன ஃபங்க்ஷன்ங்கிறத காட்டி கொடுச்சு. 3 வருஷமா தேடுனதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு.
வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த டைலின் அமைஸ்? இந்த உணவுப் பொருட்கள்ல நம்ம கார்போஹைட்ரேட் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய அடுத்த கட்டம் இப்போ இந்த உதாரணமா உருளைக்கிழங்கு, அதுல கார்போஹைட்ரேட் மட்டும் இருக்காது, வேற என்னெல்லாம் இருக்கும்? ஸ்டார்ச், சுக்ரோஸ் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸான உணவு, அதாவது என்ன சொல்றதுன்னா மைன்யூட்டான, உதாரணமா ஸ்டார்ச் இருக்கு. இரைப்பையில சுரக்கிற அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல அது ஜீரணமாகாது, வாயில சுரக்கிற இந்த டைலின் அமலைஸ் இருக்கு இல்லையா, இதுலயே ரெட்டை குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிடும். இதெல்லாம் வாயில ஜீரணமாக வேண்டிய, வாயில ஜீரணமாகக்கூடிய சத்துக்கள். நீங்க இதை மென்று சாப்பிடும் போது டைலின் அமலைஸோட கலக்கும் போது இங்கேயே குளுக்கோஸ் ஆயிடும். உதாரணத்துக்கு பாருங்களேன், குளுக்கோஸ் இஸ் அவர் எனர்ஜி, போஸ்ட் இஸ் his energy, not our energy. புரியுதுல? இந்த குளுக்கோஸ் தான் நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. இந்த உதாரணமா பாருங்களேன், இங்கேயே எனர்ஜி கிடைச்சிருமா? கிடைச்சிரும். எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பிச்சைக்காரன் 2-3 நாள் ஆச்சு சாப்பிட்டு, அம்மா பிச்சை போடுங்கம்மா அப்படின்னு ஏதோ ஒரு சோகமா கூப்பிடுவான். நான் சொல்றது அந்த காலத்துல. இப்பதான் நாய் வளர்க்குறாங்கல்ல, முன்னாடி பிச்சைக்காரன் நின்றுலாம் ஒன்றும் கேட்க முடியாது, அவன் போயிட்டே இருக்க வேண்டியதான். பெரிய கேட்டா இருக்கனால உள்ளேயே வர முடியாது, காதும் கேட்காது, ஏன்னா உள்ள டிவியே ஓடிட்டு இருக்கும். பெரிய வீடு கட்டிட்டாங்க இல்லையா, அந்த காலத்துல வீட்டுக்கு முன்னாடி கேட்க முடியும். ஏன்னா அங்க காம்பவுண்ட்லாம் இருக்காது இந்த கிராமத்துகள் எல்லாம். சில பேர் போடுவாங்க, சில பேர், நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், படத்துலயாவது பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை கற்பனை பண்ணிக்க. அவர் பசியோட அப்படியே பஞ்சடைச்சு போய் உட்காருவாரு, கண்ணை கட்டி உட்காருவாரு, அப்படியே மெதுவா சோத்தை பிணைவார், சோத்தை பார்த்துட்டே பிணைவார். சோறு கிடைச்சிருச்சு, சாப்பாடு கிடைச்சவங்க அப்படி அள்ளி வச்சு ஒரு 4 மெல்லு மென்னுட்டாருன்னா சோறு பிணையிறது ஸ்பீட் ஆகும். பார்த்திருக்கீங்களா? பார்க்கணும், பழைய படம் பாருங்க. பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டு பிச்சைக்காரன் சாப்பிடுற மாதிரி பாருங்க. இப்ப இருக்கிற பிச்சைக்காரன் சேர்த்து வைக்கிறான், டேரக்ட் சாப்பிட்டீங்க. நான் சொல்றது பழைய காலத்து பிச்சைக்காரன் சொல்லிட்டேன். அது ஸ்பீடு கிடைக்கும். முதல்ல படையும் போது இந்த ஸ்பீடு ஏன் இல்லை? இங்க வந்த உடனே 4 மென்னு மென்ன உடனே அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் ரெட்டை குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி இம்மீடியட்டா எனர்ஜியா அப்சர்வ் நடக்கும். அப்படி சத்துக்கள் எல்லாம் சாப்பாட்டில் உண்டு. மென்னு உண்ணுபவர்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும், முழுங்குறவனுக்கு கிடைக்காது. ஆக அப்படி அந்த ஸ்டார்ச் போன்ற சத்துக்களை ஜீரணம் செய்யக்கூடியது இந்த வாயில் சுரக்கக்கூடிய டைலின் அமலைஸ் என்கின்ற சலைவா என்கின்ற உமிழ் நீர், எச்சில். இது காத்துப்பட்டா டைல்யூட் ஆயிடும், நீர்த்து போயிடும். எப்படி இரைப்பையில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தண்ணி பட்டா டைல்யூட் ஆகுமோ, வாயில சுரக்கக்கூடிய டைலின் அமலைஸ் உள்ள இருந்து வரக்கூடிய காற்று பட்டால் டைல்யூட் ஆயிடும். உள்ள இருந்து வரக்கூடிய காத்து என்ன காத்தா இருக்கும்? கண்டிப்பா மழை காத்தா இருக்கும், ஆக்சிஜனா இருக்காது. மழை காத்து என்ன பண்ணும்? அக்னியை டைல்யூட் பண்ணிடும். இதுவும் சயின்ஸ் சொல்லுவாங்க மைல்டு ஆசிட்டுமா. இது கோராசிட்டோ, இது மைல்டு ஆசிட். அப்படின்னு என்ன அர்த்தம்? வீரியம் குறைந்தது, வீரியம் மிக்கது அப்படின்னு பேர். ஆக சாப்பிடும் பொழுது மூடிக்கிட்டு சாப்பிடணும்னு எங்க அப்பா சொன்னார். அதுக்கு அர்த்தம் பேசாம சாப்பிடணும் அர்த்தங்கிறது எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் தெரிஞ்சது. உங்ககிட்ட சொல்லிட்டேன், முதல்ல இருக்கிற டிவிடி சொல்லியிருப்பேன், பார்த்து. ஆக சாப்பிடும் போது என்ன பண்ணக்கூடாது? பேசப்படாது, நல்லா மென்னு சாப்பிடணும். மென்னு சாப்பிடுறது பார்த்துட்டோம். நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. பாதி பேர் நொறுங்க தின்னா 100 வயசுனா நொறுக்கு தினியா தின்னுட்டு இருக்கிறான். அது இல்லை, சாப்பிட்றத நொறுக்கி சாப்பிடணும், வாயில பல்ல வச்சு சாப்பிடணும். ஏன் மென்னு சாப்பிடணும்? இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, வயிறு வாயும் பேசிக்கிறமாமா. வேகமா சாப்பிட்றவனுடைய வாய் வேகமா சாப்பிட்டுச்சுன்னா, நமக்கு முழுங்குச்சுன்னா வயிறு சொல்லுமாமா, கடவுள் வாங்கிட்டத்தானே பல்ல கொடுத்தேன்,
என்கிட்டயா பல்ல கொடுத்தேன், நீ என்னப்பா அரைக்காம உள்ளதில்ற, கொஞ்சம் அரைச்சு உள்ளதில்ல, நானா பல்லு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவான், ஸ்டொமக் நாட் ஹேவிங் டீத்ஸ் நம்ம சொல்லுவாங்க. மவுத் ஹேவிங் டீத்ஸ். எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நானும் பேசுறதுக்கு ஆசைப்படுறேன், முடிய மாட்டேங்குது, படிப்பு இல்லை. நீங்க படிச்சவங்க புரிஞ்சுக்கோங்க, பல்லு வாயில தான் இருக்கு, வயிற்றுல இல்லை, அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆக மென்னு சாப்பிடணும். மென்னு சாப்பிட்டோம்னா நல்லது. நுரங்க தின்னா 100 வயசு, அதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். ஆக என்னென்ன பார்த்துருக்கிறோம், சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது, ஆனா ஜல பரிசேஷனம் பண்ணிட்டு சாப்பிடணும். சோத்தை சாப்பிடும் பொழுது பேசக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். சரிதானே? பேசாம சாப்பிடணும். டிவி பார்த்துட்டு சாப்பிடலாமா, சாப்பிடப்படாதா, இப்ப பார்த்துருவோம். சோத்தை பார்த்துட்டு ஏன் சாப்பிடணும்? அதுக்கு முன்னாடி சமணம் போட்டு ஏன் சாப்பிடணும்னு பார்த்துருவோமா? பார்த்துடலாம். உதாரணமா நம்ம உடம்பு முழுக்க ஹிருதயம் என்ன பண்ணுது, ரத்தத்தை பம்ப் பண்ணி கொடுக்குது, உடம்பு முழுக்க சப்ளை ஆகும். படுத்து உறங்கும் பொழுது உடல் முழுக்க சப்ளை ஆகும். நடக்கும் பொழுது நிற்கும் பொழுது உடல் முழுக்க சப்ளை ஆகும். சப்ளை ஒழுங்கா கிடைச்சிட்டு இருக்கும். உட்கார்ந்து இருக்கும் போது சப்ளை ஒழுங்கா கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா சம்மணம் போட்டு, இந்த கிராஸ்டு லெக்ஸ், சம்மணம் போட்டு உட்கார்ந்தோம்னா பிளட் சப்ளை கால்களுக்கு போறது குறையும். அப்படி குறைஞ்சது அப்படின்னா அந்த பக்கம் போறத வேற எந்த பக்கம் திருப்பி விடலாம்னு மூளை வேலை செய்யும். இப்போ சாப்பிட்டுக்கு சமணம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். மூளை என்ன பண்ணு தெரியுமா, காலுக்கு சப்ளை ஆன அந்த ரத்தத்தை, எனர்ஜியை திருப்பி வயிற்று பக்கத்துக்கு விடும். வயிற்று பகுதி, மார்புக்கு கீழே உள்ளது எல்லாமே வயிற்று பகுதி. வயிறுனா நீங்க இறைப்பைன்னு நினைக்க கூடாது. வயிறு என்பது இறைப்பையையும் உள்ளடக்கியது. எனக்கு ரொம்ப நாள் தெரியாம இருந்துச்சு, ஸ்டொமக் வேற அப்டமன் வேறங்கிற விஷயமே தெரியாம இருந்தது. ஸ்டொமக்னா இறைப்பை, வயிறுனா அப்டமன். அப்டமன்ங்கிறது மார்புக்கு கீழே உள்ள எல்லா பகுதிக்கும் அப்டமன் பேர். ஸ்டொமக்ங்கிறது அதுக்குள்ள ஒரு அடக்கமான ஒரு உறுப்பு. ஆக இந்த சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் பொழுது காலை மடக்கி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா காலுக்கு சப்ளை ஆகுறது வயிற்று பகுதிக்கு சப்ளை ஆகும் ரத்தம். சரி, ரத்தம் சப்ளை ஆனா என்ன, சாகலைன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்க பிளட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். பிளட் இஸ் த டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் த நியூட்ரிஷன். பிளட் இஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த நியூட்ரிஷன். ரத்தம் என்பது சத்துக்களை சுமந்து செல்லும் வாகனம். இப்போ அந்த ரத்தம் கால் பகுதிக்கு தடை செய்யப்பட்டு கிராஸ்க்கு போட்டவன காலுக்கு தொடைக்கலாம், கொஞ்சம் சப்ளை குறைஞ்சு போயிடும். 100% மேல 50% கன்வெர்ட் ஆயிடும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரத்தம் வயிற்று பகுதிக்கு திருப்பி அனுப்பணும். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், ஜீரண உறுப்புகள், கல்லீரல், கணையம் அப்படி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும், ஜீரணத்துக்காக தான் சுரக்க வேண்டிய ஹார்மோன் என்சைம்ஸ். இப்ப அந்த உறுப்புகளுக்கு ரத்தம் அதிகமா கிடைச்ச உடனே ரத்தத்துல கூட நியூட்ரிஷன் அது நல்லா எடுத்துக்கிட்டு தான் சுரக்க வேண்டிய ஹார்மோன் என்சைம்ஸ் நல்லா சுரந்து கொடுக்கும். இப்ப ஜீரணத்துக்கு ஒத்தாசை ஆகுமா, ஒத்தாசை ஆகாதா? ஆகுமில்ல. அப்ப சமணம் போட்டு சாப்பிடணுமா, இல்ல இருந்தாலும் பஃபைலா மொபைலா இப்படி சாப்பிடணுமா? சம்மணம் போட்டு சாப்பிட்டோம்னா ஜீரணத்துக்கு ஒத்தாசை பண்ணும். புரியுதா? என்னென்ன விஷயம் பார்த்திருக்கிறோம்? சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது, ஆனா ஜலபரிசேஷனம் பண்ணி உறிஞ்சு குடிக்கணும். சாப்பிடும்போது பேசக்கூடாது, பேசாம சாப்பிடணும். சாப்பிடும்போது சம்மணம் போட்டு சாப்பிடணும். பார்த்துட்டோமா? சரி. சாப்பிடும்போது சோத்தை பார்த்து சாப்பிடணும். ஏன் பார்க்கலாமா? பார்க்கலாம். சாப்பிடும்போது சோத்தை பார்த்து சாப்பிடணும். ஏன் சோத்தை பார்த்து சாப்பிடணும் பார்க்கலாம். சாப்பாட்டுல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்,
ரெண்டு விதமான சத்துக்கள் இருக்கு. ஒன்று உயிர் சத்து, மற்றொன்று உடல் சத்து. நீங்க என்ன படிச்சிருப்பீங்க? உடல் சத்துனா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின், மினரல்ஸ் இத்தியாதி சம்திங் அப்படி படிச்சிருப்பீங்க. விட்டமின்லாம் உயிர் சத்தும்பீங்க. நீங்க உயிர் சத்துனா விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் அப்படித்தானே படிச்சிருக்கீங்க. அதுவும் உடல் சத்து தான். உதாரணமா பாருங்க, விட்டமின் ஏ எதுக்கு நல்லது? கண்ணுக்கு நல்லது. கண்ணு உயிரா? உயிர் போன்றது. இந்த கண்ணுக்கு விட்டமின் ஏ சாப்பிட்டு எத்தனை வயது கண்ணாடியை கழட்டி இருக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கழட்டி இருந்தா அப்புறம் நாங்க இருக்கோம் அப்படி எதுக்கு சொல்லலாம்? அவசியம் என்ன இருக்கு? அது இல்லைங்க விஷயம். விட்டமின் ஏ என்பது உடல் சத்து, அவ்வளவுதான். உயிர் சத்து என்பது இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து சத்துக்களை உட்கிரகித்துக் கொண்டிருக்கும் தானியங்கள் தன்னுள் உள்ளடக்கி வச்சிருக்கும். உதாரணமா பாருங்களேன், ஆலமர விதை இருக்கு. எவ்வளவு தண்ணி இருக்கும்? கேழ்வரகு, அதாவது ராகி மாதிரி பொடிசு பொடிசா இருக்கும். இது ஸ்தூலம். இதுக்குள்ள ஆலமரத்தோட சூட்சுமம் அடக்கம். அந்த சூட்சுமத்துக்கு பேரு தான் உயிர் சத்துன்னு பேர். ஒரு ஆலம் விதை, ஆலமர விதை, ஆலம்பழம், அதுல இருக்கிற விதை சிறுசாதான் இருக்கும், கடுகு மாதிரி இருக்கும். அது ஸ்தூலம். ஸ்தூலம் என்பதோ கண்ணுக்கு தெரியக்கூடிய. ஆனா ஆலமரத்துடைய அத்தனை அம்சங்களும் அந்த ஸ்தூலத்துக்குள்ளாக சூட்சுமம் புகுத்தப்பட்டிருக்கும். அந்த சூட்சுமத்தை உள்ளடக்கியதுதான் உணவு பொருள். பிஸ்கட்ல அந்த சூட்சுமம் இருக்குமா? இருக்காது. காராச்சேவுல அந்த சூட்சுமம் இருக்குமா? இருக்காது. ஆனா அரிசியில இருக்கும், ராகியில இருக்கும், கோதுமையில இருக்கும், கம்புல இருக்கும், கேழ்வரகுல இருக்கும், பருப்புல இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். இப்ப இந்த சூட்சுமம் இருக்கு இல்லையா, இத இந்த வாயாலையோ வகுத்தாலையோ ஜீரணம் பண்ண முடியாது. புரியல சொல்றேன். உதாரணமா ஒரு தானியம் இருக்கிறது. இப்போ லேட்டஸ்டா ஃபேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, முளைக்க வச்சு சாப்பிடுறதுன்னு சொல்றாங்க. நான் அதை பத்தி அப்புறம் பேசுறேன். ஒரு தானியத்தை ஊற போட்டு அப்படியே துணியில அப்படியே கொஞ்சம் நினைச்சு வச்சிருந்தோம்னா அப்படியே முளைக்க ஊட்டிடும், முளைச்சிடும். அப்போ அதுல அந்த மரத்தினுடைய சூட்சுமம் உள்ளே இந்த உயிராற்றல், அதுக்கு பேர் தான் உயிராற்றல்னு பேர். சூட்சுமமா இருக்கிறது உயிராற்றல்னு பேர். அந்த உயிராற்றல் ஸ்தூலமாக வெளிப்படுகிறது. முளைக்க ஆரம்பிக்குதா? அப்ப முளைக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி சூட்சுமமாக அந்த ஆழ விதைக்குள்ளே அல்லது அந்த தானியத்துக்குள்ளே இருந்தது என்பதுதானே உண்மை. அது உண்மை என்றால் நாம சாப்பிட்ற சாப்பாட்டிலையும் அந்த சூட்சுமம் இருக்குன்னு அர்த்தம். அந்த சூட்சுமமானது சமைத்த உணவிலிருந்து சில மணி நேரங்கள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அது புறப்பட்டு போயிடும். அது புறப்பட்டு போகும் முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். அதுக்கு பேரு தான் உயிர் சத்துன்னு பேர். அதுக்கு பேர் என்ன பேரு? உயிர் சத்துன்னு பேர். இந்த உயிர் சத்தானது வாயாலையும் வகித்தாலையும் இறைப்பையினாலையும் ஜீரணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பண்ணவும் முடியாது. வேற எதுல ஜீரணம் பண்ண முடியும்? கண்களால், கவனத்தால், மன ஆற்றலால் மட்டுமே ஜீரணிக்க முடியும். எப்படி? இந்த பள்ளிக்கூடத்துல நான் படிக்கும் போது, நீங்க இப்பெல்லாம் டெலஸ்கோப்பு பெருசு பெருசா படிச்சிருப்பீங்க. நான் படிக்கும்போது லென்ஸ் தான் பெரிய ஆராய்ச்சி. இந்த லென்ஸ் வச்சு பாடம் நடத்துவாங்க. இந்த லென்ஸ்ல
சூரிய ஒளிக்கு நேரம் அப்படி காட்டினோம்னா அந்த சூரிய ஒளி குவிக்கப்பட்டு கீழே ஒரு புள்ளியாக விழும். அந்த புள்ளிக்கு கீழே ஒரு பேப்பரை வச்சோம்னா பத்திக்கிட்டு எரியும். லென்ஸ் இவ்வளவு வட்டம் தான், ஆனா இப்படி பிடிச்ச சூரிய ஒளியை ஒரு இடத்துல குவிச்சோம்னா அது பத்திக்கிட்டு எரியும். ஓட்ட போடும் பேப்பரை, துணியை புகைய வைக்கும். பார்த்த அனுபவம் இருக்கா? ஷாபாஷ். அப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரிய தேஞ்சி ரைட். இப்போ அதே சூரிய ஒளி பரவலாக மொத்த ஆற்றலும் வெளியே இருக்கிறது. துணி காய போடுறோம், பேப்பர் கிடக்கு, செடி ஒளிகள் இருக்கு, சுட்டெரிக்கப்படாது. ஆனா இவ்வளவு பரப்புல விழுகிற ஒரு ஒளியை ஒரு லென்ஸ் வச்சு குவிச்ச உடனே சுட்டெரிக்கப்படுகிறது. ஆக குவித்தால் ஆற்றல் பெருகும் என்பது புரிகிறதா? புரியல? புரிஞ்சுச்சுல? வெரி குட். அந்த சூரிய ஒளியை குவிச்சா எப்படி ஆற்றல் பெருகுகிறதோ அதே போல மனம், கவனம் என்பதால் கவனத்தின் மூலியமாக சாப்பாட்டில் கவனத்தை செலுத்தி கவனமாக, தியானம்னா என்ன? மனசை ஒருநிலைப்படுத்துறது தானே, மனசை குவிக்கிறது தானே. அதை தாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். சாப்பாட்டை கவனிச்சு சாப்பிட்டோம்னா எப்படி கவனிக்கிறது? எதால கவனிக்கிறது? மூக்காலையா, காதாலையா, வாயாலையா? கண்களால் தான் கவனிக்க முடியும். ஏனென்றால் உள்ளத்தின் கதவுகள் கண்களடா. மனதின் கதவு எதுவென்றால், மன ஆற்றல் எது மூலியமாக விரயமாகிறது என்றால் கண்கள் மூலியமாகத்தான் விரயமாகிறது. காந்தாரியை பற்றி உங்களுக்கு தெரியும். கண்ணை கட்டிட்டே இருந்தாங்க. யுத்த நேரத்தில் துரியோதனுக்காக கண்ணை திறந்து பார்த்தவன கண்ணில இருந்து அந்த ஆற்றல் போய் துரியோதனே நல்லா பலம் வாய்ந்தவனா, ஒரு சக்தி வாய்ந்தவனா மாத்தி காட்டுதா இல்லையா? நீங்க இப்ப கூட மகாபாரதத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. பாத்தீங்களா? இப்போ வேற சீரியல் பார்த்தவங்களா நீங்களா? சரி விடுங்க. ஆக கண்கள்ல ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலுக்கு பேரு மனோசக்தின்னு பேரு. இந்த மனோசக்தியானது சாப்பாட்டை பார்க்கும் பொழுது கண்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய அந்த மனோசக்தி, கண்ணுல இருந்து வரக்கூடிய திருஷ்டி, விஷன் பவர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது பட்ட உடனே அந்த பிராணம் வெளிக்கிளம்ப ஆரம்பிக்கும். இப்ப அள்ளி சாப்பிடும், சோத்தை பார்த்து சாப்பிடும்போது அது வெளியே வர ஆரம்பிக்கும். போட்டு மெல்ல முழுங்க உள்ள ஐக்கியமாயிடும். இதற்கு பெயர் உயிர் சக்தி. இப்ப சொல்லுங்க, சாப்பாட்டுல உடல் சத்தும் இருக்கு, உயிர் சக்தியும் இருக்கு. உயிர் சத்துனா என்ன? ஏபிசிடியா? இப்ப அப்படித்தாங்க ஏபிசிடியை ரொம்ப உயர்ந்ததா பேசிட்டு தர்றாங்க.